கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான். அநேகர் பாருங்க, ஒழுங்கா ஆலயத்துக்கு போவாங்க, வருவாங்க, ஞானஸ்தானம் மட்டும் தள்ளி வைப்பாங்க. ஞானஸ்தானம் பெறுவதற்கு ஒரு பயம், ஒருவேளை நான் பாவத்துல விழுந்துட்டா அப்படின்னு ஒரு பயம். அதற்கு தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார், வார்த்தையை கொடுத்திருக்கிறார். வாலிபன் தன் வழி எதினால் காத்துக்கொள்வான், தேவனுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதால். வார்த்தைகளால் உள்ளம் நிரப்பப்படும் போது நிச்சயமா அந்த வார்த்தை நம்மை காப்பாற்றும். ஆவியானவர் நம்மை காத்துக்கொள்வார், தேவ கிருபை நம்மை காத்துக்கொள்ள முடியும். அதனால வசனம் சொல்லுது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறது ஆகிய ஜீவனுள்ள தேவ வசனத்தினால நாம் என்ன செய்கிறோம்? மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். வேத வசனத்தை வாசித்து பார்த்தாலே தெரியும், நாம் ஜலத்தினால பிறக்கணும், ஆவியினால பிறக்கணும், வார்த்தையில கிருபையில நிலை நிற்கணும்னு சொல்லி. இன்னைக்கு ஏன் நம்மை அர்ப்பணிக்க கூடாது? God bless you.